ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹேர் க்ரோத் சேலஞ்சோட 25வது நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதெல்லாம் வச்சு நம்ம ஹேர் பேக் போட போகலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தான் எடுத்திருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி நான் எடுத்திருக்கேன். அதை நான் இலச்சி எடுத்துக்கிறேன். மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நான் காய்ச்சிச்சோன்னா அதில் நான் இலச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ இஞ்சி நான் இலச்சதில் வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் ஃப்ளாக்ஸ் சீடு தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இலச்சி வச்சுருக்கோம்னா அந்த இஞ்சி துண்டை நான் இதில் சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். இதை ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த ஆளி விதை போய் அடியில் தங்கிக்கிடும். எதுக்காக இன்றைக்கி நான் இஞ்சி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி நம்ம தலையில் ஏதாவது பொடுகோ அரிப்பு ஏதாவது தொற்று வந்துச்சுன்னா அதை சரி செய்யும். நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இஞ்சி. அதுக்காக தான் நான் இஞ்சி எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காகவும் வளர வைக்கக்கூடிய, முடி வளராமல் இருந்தால் கூட முடி வளர்ச்சியை இந்த இஞ்சி தூண்டும். அதுக்காக தான் நான் இஞ்சியை எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிக்குது. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை கொதிக்க விடுறேன். அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிண்டும் போதே நல்லா தெரியும் ஜெல் மாதிரி வர்றது. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் தனியாக ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த பதம் தெரியல அப்படின்னா நீங்கள் விரல வச்சு தொட்டு பார்த்தாலே அது நூல் மாதிரி பிரியும். அப்படி பிரிஞ்சால் இது ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை தனியாக ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. நல்லா ஒரு மணி நேரத்துக்கு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணோம்னா தலையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சிக்கல்லாம் முடியல சிக்கல் இல்லாமல் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை உங்கள் ஸ்கேல்ப் நல்லா படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடியை பாட்டாக பிரித்து இதை அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே உங்கள் ஸ்கேல்ப்பில் விட்டுருங்க. அப்படி நீங்கள் விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதுபோல் ஷாம்பு ஷேவுக்காக போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது உங்கள் தலையில் உள்ள பொடுகு அரிப்பு எல்லாமே இது சரி செஞ்சு உங்கள் முடி வளர்ச்சியை தூண்டி உங்கள் முடி ஸ்கேல்ப்பில் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஆரோக்கியமாகவும் வளர இது உதவி செய்யும். இதை நீங்கள் வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. தேங்க்யூ.